வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் தெய்வச்செயல்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து வலதுபுறமாக நம்ம வந்தோம்னா புளியம்பட்டி ஊர் வரும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ திருவிழா நடக்கு, வாங்க போகலாம். பாருங்க, இங்கே நிறைய விவசாயம் நடக்குது. இடையிடையே நிறைய காத்தாடிகளும் தெரியுது. பாருங்கள், விவசாய பூமிகள்லாம் இப்போ காத்தாடி நிறுவனத்தார் வாங்கி அதில் அவங்களுடைய அந்த காத்தாடியை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் விவசாயம் பண்ணோம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு இன்னும் அந்த மண்ணில் விவசாயம் பார்த்து கொண்டிருக்கும் விவசாயிகளும் இருக்கிறார்கள். இந்த சாலை பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான ஒரு சாலை தான். இப்போ தான் இதை அகலப்படுத்துகிறாங்க. பாருங்கள், 2 புறமும் ஜல்லிலாம் அடித்து அதை கொஞ்சம் அகலப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு வண்டி வந்துச்சுன்னா இன்னொரு வண்டி எதிர்த்தாப்பில் போகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ரொம்ப சைடு வாங்கி தான் போக வேண்டியிருக்கும். இப்போ லாரி வந்தது, பஸ் வந்தது அப்படின்னா இன்னொரு பஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். இங்கே வாங்க, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் போனீங்கன்னா பூவானிங்கிற ஊர், இடதுபுறம் புளியம்பட்டி. கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல லெஃப்ட்டில் திரும்பிடுங்க. இந்த போர்டை கவனிக்காமல் வலதுபுறம் போயிடாதீங்க. பாருங்கள், சைடில் பாருங்கள், ஒரு சின்ன கம்மாய் மாதிரி இருக்குது பாருங்கள். கம்மா தண்ணி நல்லா நிறைஞ்சு கிடக்குது. வந்தாச்சு ஆலயத்திற்கு. புனித அந்தோணியார் திருத்தலம் புளியம்பட்டி. இங்கே பார்த்திங்கன்னா முட்டாய் கடைலாம் போட்டிருக்கிறாங்க. திருவிழா ஆரம்பிச்சிருச்சுல. இது இன்றைக்கி 2வது நாள் அப்படிங்கிறனால கம்மியாக இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், இதோட பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கே வாங்க, கார் பார்க்கிங்கில் போயிட்டு வண்டி நிப்பாட்டலாம் அப்படின்னு போனால் உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட பேர் தங்கியிருக்காங்க. கூடாரம் அமைத்து பக்தர்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இங்கே திருத்தலத்தில் தங்குறதுக்கு இடம் கிடைக்காது இல்லையா, காணாது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே கார் பார்க்கிங், இந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டென்ட்டு போட்டு மக்கள் தங்கியிருக்கிறாங்க. இந்த 10 நாட்களும் இங்கே தங்கியிருந்து இந்த நவநாட்களில் கலந்து கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாருங்களேன், என்ன ஒரு பக்தியாக வந்திருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் தங்கணுன்னா அதீதமான ஒரு பக்தி இருக்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே தான் எல்லோரும் தங்கியிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இங்கே ரூமும் கிடைக்கும். இந்த ஏத்தாப்பில் பில்டிங்லாம் தெரியுது பாருங்கள். வாசல்கிட்ட இங்கே இருக்குது, இதுக்கு பின்னாலும் இருக்குது. குறைந்த வாடகையில் நீங்கள் திருப்பயணிகள் தங்குவதற்கு அறையும் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், உள்ளே போகலாம். மாபெரும் ஜூப்ளி 2000 நினைவு வாயில். பாருங்கள், உள்ளே நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் இந்த பெரிய இதை கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கோவில் அந்த பக்கம் இருக்குது உள்ள, அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அங்கெல்லாம் இந்த திருவிழா திருப்பலிலாம் நடத்த முடியாது இல்லையா. அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதுக்கு பக்கத்தில் ரொம்ப நாளாக வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக இதையும் கட்டியிருக்கிறாங்க. நிறைய பேர் தங்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ திருப்பலி நடக்க அப்படின்னா இந்த சைடில் இருந்தும் மக்கள் திருப்பலியை வெயிலில் இல்லாமல் நல்லா நிழலில் இருந்து பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரியும் நல்ல பிரம்மாண்டமாக இப்போ கட்டியிருக்கிறாங்க. இது முன்னால் இருந்தது. இந்த சிற்றாலயத்துக்கு பக்கத்தில் இது முதல்ல கட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்ததெல்லாம் கட்டினாங்க. ஏன்னா இது காண மாட்டேங்குது. மக்கள் நாளுக்கு நாள் அதிகம் வந்துட்டுருக்காங்க இல்லையா, அப்படிங்கிற பட்சத்தில் காணாது. வாங்க ஆலயத்தை போய் பார்க்கலாமா?
பாருங்கள் அசனம் இருக்குது இன்னைக்கு. ஆட பார்த்தீங்களா? மாலையை போட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கோவிலை சுற்றி 13 சுற்றுகள் சில பேர் சுற்றுவாங்க, சில பேர் 3 சுற்றுக்கள் சுற்றுவாங்க, இன்னும் சில பேர் ஒரு ரவுண்டு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பக்தியோடு எத்தனை சுற்றுக்கள் வேண்டுமானாலும் நாம் சுற்றலாம், அப்படி தானே? பாருங்கள், ஆலயத்தினுடைய உட்புற தோற்றத்தை பாருங்கள். புனித அந்தோனியாருடைய அருமையான ஒரு சொரூபம் வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? இது வந்து இடதுபுறம் இருக்கக்கூடிய சுரூபம். இதில் ஒரு காணிக்க பெட்டி இருக்கும் பக்கத்தில். அந்தோனியார் பாருங்கள் சைடு வியூவில். எல்லா ஆலயத்திலையும் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அந்தோனியாருடைய இடது கையில் தான் ஆண்டவர் இருப்பார். இங்கே உள்ள ஆலயத்தில் மட்டும்தான் ஆண்டவர் வலது கையில் இருப்பாங்க. நீங்கள் எல்லா புகைப்படங்கள்லையும் பாருங்கள், இடது கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். புளியம்பட்டி அந்தோனியார் கோவிலில் உள்ள இந்த சுரூபத்தில் மட்டும்தான் வலது கையில் ஆண்டவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இருக்காது. ஆலயத்தில் பக்தர்கள்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாள் முழுவதும் ஆலயத்திற்குள்ளே அமர்ந்து பிரார்த்தனை செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே மாலை, மெழுகுவர்த்தி இதெல்லாம் கொடுப்பாங்க வெளியே. அதை வாங்கிட்டு வந்து மாலையை அணிவித்துட்டு மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடிய பக்தர்களும் இருக்கிறாங்க. ஆலயத்தினுடைய வளாகம் பாருங்கள், நிறைய மரங்கள்லாம் வச்சு ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க, இந்த ஆலயத்தை மக்கள் சுற்றி வர்றாங்க இல்லையா, 13 சுற்றுகள் 3 சுற்றுகள்னு. அதனால் பின்புறமும் போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே ஒரு தியான மண்டபம் கட்டியிருக்காங்க பாருங்கள், ஆராதனை ஆலயம் சொல்லி. அமைதியாக போய் ப்ரேயர் பண்ணணும். மக்கள் இப்படி தான் சுற்றுவாங்க கோவிலை. பாரு, பார்த்தீங்களா? சுற்றி இந்த பக்கம் வந்தால் அந்த ஆடு அதை வச்சுட்டு இங்கே தான் நிற்கிறாங்க. அசனம் இருக்குல்ல, நிறைய சீரியல் லைட்லாம் மாட்டியிருக்காங்க. இரவு பொழுதில் நம்ம எடுத்திருந்தோம்னா அந்த விளக்குகள் எரிய விட்டு அழகாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஜபமாலை, அப்புறம் அந்தனருடைய புகைப்படம் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. உள்ள தீர்த்த தண்ணி, தீர்த்த எண்ணெய் எல்லாமே இருக்குது. சரி வாங்க, கொடிமரத்தை போய் பார்க்கலாம். போன தடவை நம்ம போட்ட வீடியோவில் கொடிமரம் காட்டலை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது என்கிட்ட. வாங்க கொடிமரம் பார்க்கலாமா?
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அற்புதமான ஒரு கொடிமரம் நண்பர்களே. நிறைய கடைகள் வந்துட்டு இப்போ கோவில் வந்துட்டால் கடைகளும் வந்துடுது. மாலை, மெழுகுவர்த்தி, இப்படி நிறையா. அதுபோக இந்த திருவிழா காலங்கிறனால அந்த மிட்டாய் கடைகள், தேன் மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய், இதெல்லாம் வந்து விற்பனை செய்வதற்கு வெளியூர்லேருந்து நிறையா அந்த வியாபாரிகள்லாம் வந்து கடை போட்டிருக்கிறத பார்க்க முடிந்தது. ஆலயத்தை பாருங்கள், சீல் செட்டாக தான் மாட்டியிருக்கிறாங்க. நைட்டு நல்லா இருக்கும். வாங்க. இந்த கொடி மரத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஜபமாலை அதில் வச்சு கட்டுறாங்க. சில பேர் மஞ்சள் நிற கயிறும் கட்டி வணங்குறாங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த விளக்குகள்லாம் ஏற்றிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அது இல்லை. எல்லோரும் இந்த கொடி மரத்தை பக்தியோடு முத்தி செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதற்கு மாலை அணிவிக்கிறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகள், அவங்களுடைய வேண்டுதல்கள், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், நிறைவேறாத எண்ணங்கள் நிறையா இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் லைஃப்பில். நமக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேணும், நல்ல ஒரு கணவர் அமையணும், நல்ல ஒரு திருமணம் நடக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் இல்லையா. சில வீடுகளில் நிறையா கஷ்டப்பட்டவங்க, நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. அவங்களோட நோய்கள்லாம் வந்து குணமாகணும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரே சோகமாகவே இருக்குது, கண்ணீரும் கம்பளமாக இருக்குது, அதெல்லாம் தீரணும் சொல்லி வேண்டிட்டு நிறைய பேர் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்களா, இந்த பூட்டுக்கள், வீடுகள் கட்டுறவங்க அந்த பூட்டுக்கள்லாம் மாட்டுவாங்களாம். அது மாதிரி தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து குழந்தை வரம் வேண்டி அந்த கர்ச்சீப் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை தொட்டில் மாதிரி மஞ்சள் நிற கயிறில் கட்டி அதையும் கட்டி தொங்க விடுறாங்க. திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த மஞ்சள் நிற கயிறை கட்டுறாங்க. இது எல்லாமே ஒரு பக்தியோடு இங்கே வரக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுது. இங்கே வாங்க, பின்னாடி போகலாம். இது வந்து கிணறு. இங்கே வந்து காது குத்துவாங்க, காது குத்திட்டு மொட்டை அடிப்பாங்க. அது முடிஞ்ச உடனே இந்த வலதுபுறத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிணற்றில் தான் எல்லோரும் வந்து குளிப்பாங்க. இப்போ ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியான்னு சொல்லி இங்கே பார்த்தீங்களா, அதை ஒரு மரப்பு மாதிரி வச்சு பிரிச்சுட்டாங்க. முன்னாடி வந்து இந்த கிணத்துல எல்லோரும் வாளியை விட்டு இறைக்கணும். பயங்கர ஆழம் இது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 40 அடி 50 அடி ஆழ கிணறு. சாதாரணமாக அந்த வாளியை உள்ளே போட்டு தண்ணி நம்ம கைக்கு வர்றதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுத்துக்கும். சில பேருக்கு வாளிலாம் உள்ளே விழுந்துடும். இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கோவிலிருந்தே ஒரு மோட்டர் பம்பு வச்சு இந்த அதிசய கிணறுல இருந்து தண்ணீரை எடுத்து இந்த தொட்டியில் நிரப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மக்கள் எளிமையாக, ரொம்ப எளிதாக இந்த பார்த்திங்கன்னா இந்த தொட்டியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்க, வாங்க. காது குத்துற இடம் பார்த்திங்களா, இதுதான் காது குத்துற இடம். அந்த பக்கம் மொட்டை போட்டுட்டு இருந்தாங்க 2 பேர். இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னும் நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருப்பாங்க இங்கே மொட்டை போடுறவங்க. பார்த்திங்களா, இதுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஆலயத்தில். அதற்கான அந்த டோக்கனை வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த கிணற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வளாகம் இப்போ வந்து அதுவும் விரிவுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. நிறைய அந்த பாருங்கள், மேலே செட்டு மாதிரி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்த செட்டு போட்டால் நிறைய பேர் இங்கே வரலாம் இல்லையா, ஓய்வு எடுக்கலாம். அது மாதிரி இங்கே வைத்து திருப்பலி இதுவும் பகலில் வந்து இந்த கெபிக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு நல்ல ஒரு நிழல் இருக்கும் இல்லையா. அதனால் மக்களின் ஆதரவோடு ஒரு மிகப்பெரிய செட்டு அங்கே போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் பார்க்க முடிந்தது. இங்கே பாருங்கள், கோவிலுடைய அழகான கோபுர தோற்றம் என்ன அற்புதமாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. திருப்பயணிகள் தங்குவதற்கு ஆலயத்தினுடைய வளாகத்தை ஒட்டி இந்த இடம் இருக்குங்க பாருங்கள், தெரியுதா. இங்கே தான் வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் வந்து வரீங்க அப்படின்னா நிறைய பேர் வர்றாங்க. இல்லை வெளியூர்கள் வெளிநாடுகள்லேருந்துலாம் வராங்க.
ஸோ நீங்கள் தங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வசதிகளோடு அருமையான தங்குமிடமும் இங்கே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வெளியெல்லாம் வந்து லாட்ஜெலாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தூத்துக்குடியில் ஒன்று ரூம் போட வேண்டியிருக்கும், இல்லைன்னா திருநெல்வேலியில் தங்க வேண்டியது இருக்கும். இந்த ஆலயத்திற்குள்ளனா ஆலயத்தினுடைய பயணிகள் தங்குமிடம் வந்து அமைச்சிருக்கிறாங்க, அதில் நீங்கள் தங்க. குருக்கள் இல்லம் உள்ளேயே இருக்குது. ஆலயத்தினுடைய தோற்றத்தை பார்த்தீங்களா? வளாகம் நல்ல பெரிய வளாகம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போ திருவிழாங்கிறனால தகவல் மையம் அமைச்சிருக்கிறாங்க. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, குடிநீர் வடிகால் வாரியம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறைன்னு சொல்லி வருவாய்த்துறை வரைக்கும் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. திருவிழா அன்னைக்கு பயங்கர பிஸியாகிடுவாங்க இவங்கெல்லாம். அந்த வெளியே வச்சு இந்த இதில் தான் எப்போவுமே மாஸ் நடக்குது திருவிழா காலங்களில். அதனுடைய தோற்றம் பாருங்கள், அந்த பீடம் பாருங்கள், அழகாக அற்புதமாக இருக்குது. இந்த வளாகத்திற்குள் புனித அந்தோனியார் செய்த புதுமைகள் பற்றிய படங்கள் இடம்பெற்றிருந்தது. அதில் ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க. நாலாபுரமும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே படுத்து இருந்தாங்க, ஓய்வெடுக்கிற இடமா மாற்றிட்டாங்க. இதில் என்னென்னா சில பேர் அப்படியே இந்த பசங்க தான் நிறைய பேர் அப்படியே படுத்து கிடந்து செல்ஃபோன்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டாலாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. ஆலயத்தில் வந்து தங்கியிருந்து பக்தியோடு இருக்கணும், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தால் என்ன பக்தி இருக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. சரி, அதை பற்றி நாங்கள் ஒன்றும் காட்டிக்கல. இது பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்களா, இது வந்து அசனம் போடுற இடம். இங்கே தான் அசனத்துக்கு வந்து இப்போ நீங்கள் ஆடு கூப்பிட்டு வரீங்க, கோழி கொண்டு வரீங்க அப்படின்னா கட் பண்ணுறது அந்த பக்கம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இந்த பக்கம் ஃபுல்லாக அடுப்பு இருக்குது பாருங்கள். விறகு அடுப்பு தான் கம்ப்ளீட்டாக. இங்கே விறகு, அதே மாதிரி சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வாடகை கிடைக்கும். வாடகைன்னா நீங்கள் அதிகமாகலாம் நினைக்காதீங்க, ரொம்ப கம்மி தான். இப்போ உங்களுக்கு வாழை இலை வேணும்னு அப்படின்னா பக்கத்தில் நிறைய தோட்டங்கள்லாம் இருக்காங்கலாம், போய் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, அப்படியே வெளியே வந்தேன். இங்கே பாருங்கள், ஆலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரோட்டு பக்கத்தில் தான் இந்த விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராட்டினங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வழியாக போனால் கொடியங்குளம் ஊர் வந்துடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த ஆலயத்துக்கு நம்ம போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் நேராக யாருமே போக முடியாது. கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் டர்ன் பண்ணி போக வேண்டியிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இந்த ரோடு போதா, இது வந்து பிளாக் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் எந்த வண்டியுமே போக முடியாது, நடந்து கூட போக முடியாது உள்ள. அதனால் உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த சாலை மூலமாக நீங்கள் வரலாம். சரியா? என்ன நண்பர்களே, திருவிழாவுக்கு மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.